எல்லாருக்கும் வணக்கம். தோல்வி இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மள பல பேருக்கு மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? ஆனா உண்மையில தோல்விய நம்ம எப்படி பார்க்கறோம், எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் நம்மளோட மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம தோல்விய பத்தின நம்மளோட பார்வையையே மாத்தப் போற ஒரு சூப்பரான அனிமேஷன் கதையத்தான் அலசி ஆராய போறோம். வாங்க இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட தான். தோல்வி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளியா, இல்ல இது ஒரு புது ஆரம்பத்துக்கான கமாவா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஹரிணியின் போராட்டம். வாங்க நம்ம கதையோட ஹீரோயின் ஹரிணிய மீட் பண்ணலாம். பரீட்சையில அவளுக்கு வர தொடர் தோல்விகள் அவளை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு முதல்ல பாப்போம். ஹரிணிக்கு படிப்பு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. அவ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் ரிசல்ட் வரும்போது பார்த்தா அது தோல்வியா தான் இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மார்க் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போறத பாக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி அவள ரொம்பவே வாட்டுது. அந்த வலி நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அடுத்ததா பாட்டியின் கடந்த காலம். ஹரிணி இப்படி மொத்த நம்பிக்கையும் இழந்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும் போதுதான் கதையில ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது. அவளோட பாட்டி வராங்க. அவங்க சும்மா ஆறுதல் சொல்றதுக்காக மட்டும் வரல, தன்னோட சொந்த வாழ்க்கையவே ஒரு பாடமா அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வராங்க. பாட்டியோட கதை இருக்கே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு பெரிய கனவு. ஆனா என்ன, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா சொன்ன ஒரு அட்வைஸ மட்டும் மனசுல நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. டாக்டர் ஆக முடியலதான், ஆனா அதோட முயற்சியை கைவிடல. ஒரு நர்ஸா மாறி மக்களுக்கு சேவை செய்யற அவங்களோட கனவை வேற ஒரு வழியில நிறைவேத்துனாங்க. பாத்தீங்களா, அந்த தோல்வி அவங்களுக்கு வேற ஒரு சக்சஸ் பாதையை காட்டியிருக்கு. அடுத்து நாம கதையோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். தோல்வியோட உண்மையான அர்த்தம் என்ன? அந்த பாட்டியோட அப்பா அவங்க கிட்ட சொன்ன அந்த விஷயம், அதுதான் தலைமுறை தலைமுறையா கைமாறி வந்த ஒரு பெரிய ஞானம். அது என்னன்னு பார்க்கலாமா? இது தோல்விய பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே மாத்த போகுது. இந்த வரிகளை கொஞ்சம் நல்ல கவனிங்க. தோல்விங்கிறது கீழே விழுகிறது கிடையாது. ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்றதுதான் உண்மையான தோல்வி. அப்பப்பா, எவ்ளோ பெரிய விஷயம்! அதாவது நம்ம தடுக்கி விழுகிறது ஒரு தப்பே கிடையாது. ஆனா விழுந்த இடத்திலேயே இருந்துட்டா அதுதான் பெரிய தோல்வி. இது சும்மா ஒரு கோட் இல்ல, நம்ம வாழ்க்கையே பாக்குற விதத்தை மாத்தக்கூடிய ஒரு தத்துவம். அப்போ உண்மையான தோல்வினா என்ன? ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மியாகிறதோ, ஒரு போட்டியில ஜெயிக்காம போறதோ கிடையவே கிடையாது. எப்போ நாம போதும், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி நம்மளோட முயற்சியே மொத்தமா கைவிடுறோமோ, அந்த ஒரு நிமிஷம்தான் உண்மையான தோல்வி. அடுத்தது ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. தோல்விய பத்தின இந்த புது பார்வை ஹரிணியோட மனசுல என்ன மாற்றத்தை கொண்டு வருது, அவளுக்குள்ள எப்படி ஒரு புது நம்பிக்கை வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றத்தை பாருங்க, எவ்ளோ ஆழமான ஒண்ணு. முதல்ல ஹரிணி தோல்விய ஒரு பெரிய சுவரா பார்த்தா, அதை தாண்டி போகவே முடியாதுன்னு நினைச்சா. ஆனா பாட்டியோட கதைய கேட்டதுக்கப்புறம் அதே தோல்வி அவ கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு படிக்கட்டு மாதிரி தெரியுது. அவளோட பார்வை, அவளோட பெர்ஸ்பெக்டிவ் மொத்தமா மாறிடுச்சு. அனிமேஷன்ல இந்த சீன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அவ மனசுக்குள்ள நடந்த அந்த பெரிய மாற்றம் வெளியில எப்படி தெரியுதுன்னா, அவ மறுபடியும் நம்பிக்கையோட தன்னோட புத்தகங்களை கையில எடுக்கிறா. அவ்வளோதான், அந்த சோகம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு புது எனர்ஜியோட, புது உறுதியோட அவளோட பயணத்தை தொடர அவ ரெடி ஆயிட்டான். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நமக்கான பாடம் பாருங்க. இந்த ஹரிணியோட கதை அவளுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் தான், நமக்காகத்தான். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம், இது நம்ம வாழ்க்கைக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைச்ச முக்கியமான பாடங்கள் என்னன்னு வேகமா பாத்திரலாம். முதல்ல, நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ரெண்டாவது, உண்மையான தோல்விங்கிறது கீழே விழுறதில்ல, முயற்சியை கைவிடுறது. மூணாவதா, பாட்டி மாதிரி விடாமுயற்சியோட இருந்தா ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி கண்டிப்பா திறக்கும். கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பார்வை. நாம ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோங்கிறது தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. சரி, நம்ம அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப கேள்வி ஹரிணிக்கில்ல, உங்களுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கஷ்டத்தை, ஒரு பின்னடைவை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? யோசிச்சு பாருங்க.